நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. தேவனாகிய கர்த்தரின் நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய உலக இரட்சகர் மீட்பர் வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலும் உங்களுடைய இருதயங்களில், உங்களுடைய வீட்டில், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருடைய வசனங்களை விதைக்கும்படியாய் தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். இந்த வசனங்கள் என்னிடத்தில் தேவன் தந்த வசனங்களை உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய இருதயங்களில் விதைக்க இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விளைச்சலை வர்த்திக்க செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளின் நல்ல செய்தியாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு அதிகாரம் 5 வாசிக்க இருக்கிற வசனம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவனுடைய கருத்துக்குள்ளே நாம் எந்தளவு அடங்கி இருக்கிறோமோ, பொறுமையாக இருக்கிறோமோ, அந்தளவு நம்ம வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம். அல்லேலூயா. அந்தளவு நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம். ஏன்னா கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எதுக்காக தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு உயர்ந்த வாழ்வுக்காக தான். அல்லேலூயா. ஒரு உயர்வான வாழ்க்கை என்பது ஆண்டவருக்குள்ளே வாழுகிற எல்லாத்துக்குமே தேவன் நிச்சயமாக தருவார். தேவன் நிச்சயமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த உயர்வான வாழ்க்கை நிச்சயம் தருவார். அதை தான் பேதுரு சொன்னார். அப்போ ஏற்ற காலத்தில் தேவன் என்ன செய்வார்னா உயர்த்துவார். இந்த ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ஏற்ற காலம் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற காலம் ஏற்ற காலம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு காலம் நினச்சிருப்பீங்க, இந்த காலத்தில் இந்த வீட்டை கட்டினா நல்லாயிருக்கும், இந்த காலத்தில் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இப்போ இந்த காரியங்களை நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த கால சூழ்நிலைகளை புரிஞ்சு நாம் என்ன செய்வோம்னா, நாம் ஒவ்வொரு முடிவுகள் எடுப்போம். ஆனால் அது ஏற்ற காலமாக அந்த காரியத்தை நடத்துவதற்கும், அந்த காரியம் உங்களுடைய வீட்டில், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் அது ஏற்ற காலமாக இல்லையா? உங்கள் பார்வையில் அது ஏற்ற காலம்தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் எந்த காலம் ஏற்ற காலமோ அந்த காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் பார்க்குற ஏற்ற காலங்கள் கிடையாது. கர்த்தர் பார்க்குற காலங்கள் தான் ஏற்ற காலங்கள். அவர் நினைக்கிறார் பாருங்கள். அதாவது நீங்கள் நினைக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு ஏற்ற காலம் கிடையாது. தேவன் நினைப்பது தான் ஏற்ற காலம். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் இல்லையா அன்பானவர்களே? அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார்னு பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதின் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்வார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் உயர்த்துகிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவனா? உயர்த்துகிற தேவன். அவர் எப்படிப்பட்ட மனிதனையும், எவ்வளவுதான் அந்த சமுதாயத்தில் புறம்பே அவனை தள்ளி போட்டிருந்தாலும், ஒன்றுக்கும் ஆகாத குப்பைன்னு அவனை போட்டிருந்தாலும், அந்த மனிதனையும் தொட்டு தூக்கி எடுத்து அவனை வாழ்க்கையில் அவனை உயர்த்தி வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே,
அவர் வைக்கிற இடத்துல கர்த்தர் நம்மளை எந்த ஸ்தானத்தில் இப்போ வச்சிருக்கிறாரு, அந்த ஸ்தானத்தில் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா அமைதியாக அடங்கி இருக்கணும். கர்த்தர் உங்களை இந்த வாழ்க்கையில் எந்த ஸ்தானத்தில் எந்த இடத்துல நிலை நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அதுதான் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அவர் எந்த இடத்துல உங்களை எந்த மாதிரி நியமிச்சிருக்கிறாரோ அதில் நீங்கள் சாந்தமாக அமைதலாக கீழ்ப்படிதலோடு தாழ்ந்த மனதோடு நீங்கள் அதில் காத்து கொண்டு இருக்கும்போது அதுதான் கர்த்தரின் கரம். அதில் நீங்கள் நிதானத்தோடு இருக்கும்போது ஏற்ற காலத்தில் உங்களை தேவன் நிச்சயமாய் உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற ஸ்தானத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும்போது உயர்வு நிச்சயமாக உண்டு. பாருங்கள், சங்கீதம் 75, கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் 75வது சங்கீதம், அதில் வசனம் எப்படி சொல்லுதுன்னு நம்ம பாருங்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 75 கர்த்தருடைய புத்தகத்தில் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு உயர்வு என்பது நமக்கு ஆண்டவருடைய கையில் இருந்து தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வருமே தவிர வேறு எங்கேருந்து உயர்வு வராது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, அதான் பேதுரு சொன்னார், ஏற்ற காலத்தில் தேவன் தான் உங்களை உயர்த்தணும். நம்முடைய செயல்கள் நம்மளை உயர்த்தினோம் அப்படின்னு ஆண்டவர் தான் உங்களை உயர்த்தணும். நம்மளுடைய சொந்த பலன், நம்மளுடைய சொந்த உழைப்பு, நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் இதெல்லாம் நம்மளை உயர்த்திடும். கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நேரடியாக சொல்லுது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். யார் யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, உங்களை பற்றி அப்படி நினைக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னால் ஆண்டவர் உங்களை நல்ல ஆசீர்வாதமாக செழிப்பாக வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அன்பானவர்களே, நம்ம கர்த்தருடைய புத்தகத்தில் வாழ்ந்த தேவ மனிதர்கள் எல்லாம் நம்ம அப்படித்தான் பார்க்குறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த தேவ மனிதர்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நல்ல உயர்வான வாழ்க்கையில் ஸ்தானத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அதான் பேதுரு சொன்னார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். நீங்கள் அவருடைய கரத்தில் பொறுமையோடு காத்துருங்க, அடங்கி இருங்க. ஆமென். அன்பானவர்களே, வாசிப்போம். சங்கீதம் 75வது சங்கீதம், வசனம் 6, 7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனே நியாயாதிபதி, அவர் தான் என்ன செய்யணும்னா அவர் தான் அங்கே உயர்த்துறார். பாருங்கள், கிழக்கில் மேற்கில் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. வாழ்க்கைக்கு உயர்வும் ஒரு வெற்றியும் எங்கேருந்து வரணும் நமக்கு அப்படின்னா, அது நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் கரத்தில் இருந்து, ஆண்டவருடைய கரத்தில் இருந்து தான் நமக்கு ஒரு நன்மை, ஒரு உயர்வு, ஒரு செழிப்பு, நல்ல வாழ்க்கை, அது கர்த்தருடைய கையில் இருந்து தான் நமக்கு வரணும். அன்பானவர்களே, இது இந்த கிழக்கு கீழ் திசையிலேருந்து வந்துடும், மேல் திசையிலேருந்து வந்துடும், வடக்கு திசையிலேருந்து வந்துடும், தெற்கு திசையிலேருந்து. ஆமாம், நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய பலத்த கைக்குள் அவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் இந்த பூமியில் செய்து கொண்டே இருங்க. அது காத்துருங்க, அவருடைய கையில் அடங்கி இருங்க. ஏற்ற காலத்தில் உங்களை தேவன் நிச்சயமாக உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நம்மக்கிட்ட தேவை பொறுமை இருக்கணும், அந்த காத்திருக்கும் தன்மை இருக்கணும், அடங்கி இருக்கணும். ஆண்டவருடைய கையில் எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும்னு பேசி சொல்ல. அப்போ
அடக்கம் இருக்கணும், மனத்தாழ்மை. ஒரு மனத்தாழ்மையோடு நீங்கள் இருக்கணும். அந்த மனத்தாழ்மையோடு தேவனுடைய கரத்தில் இருக்கிற மனிதன் தான் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே உயர்த்துகிற இந்த மனிதன் என்ன செய்கிறான்? தாழ்த்தப்படுறான். அப்போ தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுறான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அன்பானவர்களே, இதுதான் தேவனுடைய பார்வை. கர்த்தர்கிட்ட நம்ம ஒரு உயர்வை பார்க்கணும், நல்ல வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக நம்மக்கிட்ட பொறுமை இருக்கணும். பொறுமை, சாந்த குணம், ஒரு அமைதி, காத்திருக்கும் தன்மை, இந்த காரியங்கள் இருக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய காரியத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் சொல்லியிருப்பார் இல்லையா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் நான் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லுவார். அப்போ கர்த்தருடைய கருத்தில் அடங்கி இருக்கும்போது அந்த கொஞ்சத்தின் உண்மைத்தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். அது தேவன் பார்க்குறார். ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேலே அவனை நான் அதிகாரியாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்ல. அப்போது ஒரு உயர்வான வாழ்க்கை நமக்கு வரணும் அப்படின்னா தேவை அப்படின்னு நீங்கள் விரும்பினா அந்த கொஞ்சத்தில் உண்மைத்தன்மை தேவனுடைய கரத்தில் இருக்கிற உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 75 10வது வசனம் ஒன்று இருக்குது. சூத்ரம், கர்த்தருக்கு மகிமை. அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, எப்படி ஜெயம் திசையிலிருந்து வராதோ அதே மாதிரி தான் பாருங்கள். சங்கீதம் 75 10வது வசனம், துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். சங்கீதம் 75 10வது வசனம், துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் அப்படின்னா யார் நீதிமான்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள் வாழ்கிறவர்கள், தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை பெற்றவங்க நீதிமான்கள். அல்லேலூயா, இவங்களுடைய கொம்பு நிச்சயமாய் உயர்த்தப்படும். அதனால் நம்மக்கிட்ட என்ன வேணும்னா தாழ்மை குணம் வேணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் ஒரு வசனம் பார்ப்போம். லூக்கா அதிகாரம் 1, அதில் அந்த வார்த்தையை பாருங்கள். 52வது வசனம், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆணவத்தில், பெருமையில், தற்பெருமை கொண்டு, கர்வம் கொண்டு, தலகணத்தோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன இருக்காதுன்னா அந்த காரியம் அவன் இருக்கிறதான அந்த ஒரு அதிகாரத்துவம் என்ன செய்யணும்னா நீண்ட நாட்கள் இருக்காது. கர்த்தருக்கு முன்னால் தாழ்மைப்படும் போது தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பாருங்கள், யாக்கோபு, கர்த்தருக்கு மகிமை, யாக்கோபு அதிகாரம் 4 வசனம் 10வது வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அவர் உங்களை உயர்த்த போதுமானவர். அன்பானவர்களே, அப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்னா தாழ்மையோடு அவருடைய கையில் அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் ஒரு உயர்வான வாழ்க்கை நிச்சயம் உண்டுன்னு ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? இந்த ஆண்டவருடைய புத்தகத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு இல்லையா? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய
பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஏற்ற காலத்தில் உயர்வு என்பது நம் எல்லோருக்குமே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த காலம், நேரம், சமயம் எது என்பது அது தேவன் ஒருவரே அறிவார். அது தேவனுக்கு தெரியும் எந்த காலம் இந்த காலம் அப்படின்றது. அதனால் அந்த காலத்தில், அதினதின் காலத்தில் இதுவரைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிச்சது, ஜெபிக்காத நன்மை தான் நீங்கள் நிறைய அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. நமக்குள்ள எல்லா தேவைகளையும் நம்ம சொல்லி ஜெபிச்சிடறோமா? இல்லையே. ஏதாவது ஒரு 5 தேவைகளை சொல்லுவோம், இல்லை ஒரு அதிகமாக சொன்னால் ஒரு 10 தேவைகளை சொல்லுவோம். ஆனால் தேவன் நமக்கு சந்திச்சிருக்கிற தேவைகள் எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அதான் பவுல் சொல்லுவார், நாம் நினைக்கிறதுக்கும் நாம் ஜெபிக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லவர். அல்லேலூயா, ஆமென். நாம் நினைக்கிறது, நாம் ஜெபிக்கிறது, இது எல்லாத்தையும் விட அதிகமாக தேவன் கிரியை செய்கிறாராம் நம்ம வாழ்க்கையில். அதுதான் உண்மை. நீங்கள் என்னென்ன நன்மைகள்னு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா எழுத முடியாது. ஏன்னா அவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார். நாம் அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். ஆண்டவருடைய கையில் நம்ம அடங்கி இருந்துட்டோம், மனத்தாழ்மையோடு இருந்துட்டோம், பொறுமையாக இருந்துட்டோம், நிதானமாக அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உயர்வு என்பது ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். உயர்வு என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு வாழ்க்கையில். கர்த்தருடைய புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. அதனால் அன்பானவர்களே, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். சிறு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த நல்ல செய்தியை நிறைவு செய்கிறேன். இந்த நல்ல செய்தியை கேட்ட உங்கள் இல்லங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, எங்கள் சமாதான பெருகுவே கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானம் தந்தவரே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரப்பா, நீங்கள் கொடுத்த வார்த்தைகள் இதோ கர்த்தாவே, இந்த ஜோஸ்வா டிவி ஊழியங்கள் வழியாக உம்முடைய வேத வசனங்களை விதைத்து இருக்கேன் ராஜா. இந்த விதைகள் கேட்கப்பட்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் விளைச்சலை தரும்படியாய் இயேசுவின் வல்லமையான நாமத்தை இவர்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிற ராஜா. இந்த வாழ்த்தும் இந்த ஆசீர்வாதங்களும் இவங்களுடைய குடும்பத்தில் தங்கட்டும் அப்பா. சஞ்சலம், மனக்கசப்பு, வேதனை, பிரிவினை, சண்டைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஓய்ந்து போகட்டும் அப்பா, ஒழிந்து போகட்டும். சந்தோஷமும் சமாதானமும் இவர்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமத்தினால் இவர்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். பிதையங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.